friends, welcome to Kamali kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை பொடி. இதுக்கு பிரண்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதை எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இதில் இருக்கிற அந்த பிரண்டையோட சாறு கையில் பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அரிப்பு மாதிரி நமைச்சல் ஏற்படுத்தும். அதனால் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கையில் ஒடிச்சு எவ்வளோ ஸ்கின்னை உங்களால் பிரித்து எடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்கின் எடுங்க. இல்லை கத்தி வச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். பிரண்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இது 4 சைடுமே இருக்கும் ஸ்கின்னு. இந்த பிரண்டை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். பிரண்டை சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தம், இதய நோய், சிறுநீரக நோய்னா கட்டுப்படுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு இதுக்கும் அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு, அப்புறம் வாய்வு கோளாறு இதுவுமே சரியாகுங்க. இந்த வயசானவங்களுக்கு கால் மூட்டு வலி வர்றது இல்லையா, அவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 நாள்ன்ற மாதிரிக்கு இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே, பிரண்டை வச்சு சாப்பிட்டோம்னாலே நமக்கு நிறைய விதமான வியாதிகள் க்யூர் ஆகும். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கால் மூட்டு வலியிலேருந்து எதுவுமே வராதுங்க. இப்போ பொடிக்கு சேர்ந்து நம்ம ஒரு வடைச்சட்டியில் 2 பீஸ் சின்ன பெருங்காய கட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பொடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பவுடராக திரிக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போடும்போது டைரெக்டாக பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயன்றனால எண்ணெயில் வறுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி பெருங்காய கட்டி போட்டு வத்தலும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துருங்க. அடுத்து புளி லெமன் அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பொடி கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்புக்கு போடுற கடலை பருப்பும் உளுத்த பருப்பும் வதக்குங்க. அது பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் இது கூட ஆட் பண்ணி தேங்காய் வாசம் நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிரும். நம்ம பொடி கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு ஃபுல்லாக நல்லா தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்து அதையும் எண்ணெயில் தாங்க பொரிக்கணும். அது கூடயே நான் பிரண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடுங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். பிரண்டை நம்ம நல்லா வதக்கலை அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையானது சாப்பிடும்போது நாக்கு அரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்த தடவை அந்த டிஷ்ஷை பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு பிரண்டை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஞாபக சக்தி அதிகமாகும், மூளையில் இருக்கிற நரம்புகள்லாம் நல்லா செயல்படுங்க, எலும்பு ரொம்ப பலமாகும். அவங்களுக்கு வாயில் ஏதாவது பல்லில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் க்யூர் ஆக ஆரம்பிக்கும். வயிற்றுப்புண்ணு இது எல்லாமே சரியாகுங்க. அதனால் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள் மணிக்கு நீங்கள் கண்டினியூஸாக பிள்ளைங்களுக்கு பிரண்டையை ஏதோ ஒரு வகையில் செய்யுங்க. இதே பொடியாக இருந்தால் அவங்க டெய்லி இட்லி, தோசை இல்லை சாதத்துக்கு கொஞ்சம் நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் போட்டோ பசைஞ்சு கொடுத்திங்கனாலும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், பிரண்டையும் பூண்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அந்த பிரண்டையோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து அடிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியை அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப நார் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு தோலை எடுத்துட்டோம். அதனால் நம்மளுக்கு நாராக வராதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரண்டை பொடி. இது சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகுங்க. கண்டினியூஸாக குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிரண்டை பொடி தயார். Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.